பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் குடும்பத்தை எல்லாத்தையுமே கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தங்கமையில் தான் விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் உனக்கு என்னம்மா நடந்துச்சோ புகுந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை அடித்து துன்புறுத்துனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லவுமே அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுக்கறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இது அடுத்தது வந்து பாக்கியத்தை விசாரிக்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு உங்கள் பொண்ணுக்கு அப்படிங்கவும், எனக்கு 2 பொண்ணுங்க ஐயா. நான் வந்து என் பெரிய பொண்ணை கஷ்டப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த இதில் வந்து வீடு கடை தோட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நான் நல்லா வச்சுக்குவாங்கன்னு நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் என் பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லாத்துக்கும் வேலையை சாப்பாடாக்கி சாப்பாடு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதில் என் பொண்ணு வேலைக்கு வேற போகணும்னு சொல்லி வேற துன்புறுத்துனாங்க. அதனால வந்து வயிற்றுல இருந்த கர்ப்பமே கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களும் மறுபடியும் உங்கள் பொண்ணு அங்கே போய் வாழணும் தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கவும், ஆமாங்க ஐயா 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். ஆனால் அந்த குடும்பத்தில் இல்லை, அந்த குடும்பத்தில் அனுப்பிவிட்டா என் பொண்ணை கொன்றுவாங்க. அதனால் வந்து தனி கொடுத்தோன்னா வரட்டும், கடையை மட்டும் என் மாப்பிள்ளை பேரில் எழுதி கொடுத்துட சொல்லிடுங்க, ஏதோ அவங்க வச்சு பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்க கோரிக்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கவுமே, அவங்க வச்ச எல்லாமே பொய், அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே கிடையாது. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கொடுமைக்காரங்க கிடையாது, அவங்க சொன்ன அத்தனையுமே பொய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சம்சாரம் வேறு உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள நைட்டு எல்லாம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நான் ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம சரவணனை கூப்பிட்டு கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு, ஏன் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் விரட்டினீங்க அப்படிங்கவுமே, இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி போய் அடுக்கடுக்காக வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த மனுஷன் எவ்வளோ நாளைக்கு தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லவுமே வந்து நீங்கள் எப்படி இது அப்படி பொய் சொல்லிச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கவுமே, அதுதான் நான் ஆதாரத்தையுமே நான் கொடுத்தேன்ல உங்கள்கிட்ட, வயசு விஷயத்துலேருந்து குழந்தை விஷயத்துலேருந்து படிப்பு விஷயத்தை எல்லாமே அவங்க பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை விஷயத்தில் நீங்கள் தான் குழந்த வேலைக்கு அனுப்பினால தான் கலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்கும். அவள் கர்ப்பமாகவே இல்லையே, அப்புறம் எப்படி குழந்தை நாங்கள் வேலைக்கு அனுப்பினால கலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இல்லை நீங்கள் அடித்து துன்புறுத்தினதாக வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவுமே, நான் உடனே வந்து நம்ம பாண்டியன் குடும்பத்தை வக்கீல் வந்து பேசுகிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, அங்கே போலீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சிருச்சு, அப்படியெல்லாம் இது நாள் வரைக்கும் பாண்டியன் குடும்பத்தில் எதுவுமே நடக்கலைன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ சொல்லாட்டி இப்போ வந்து 2 பேர் சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கவுமே, அது யார் அப்படின்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம முத்துவேலை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அது என் தங்கச்சி குடும்பம் தான், இத்தனை வருஷமாக எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையே இல்லாமல் தான் இருந்தோம். ஆனாலும் இங்கே எங்கள் வீட்டில் நடக்கிறது அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது, அவங்க நடக்கிறது இங்கே எதுவுமே தெரியாது. கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட எங்கள் வீட்டுக்கு கேட்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு அப்படி எதுவுமே கேட்டதே கிடையாது, நாங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு வெளியே உட்காந்து அழுகும்போது தான் இந்த விஷயமே வெளியே வந்துச்சு, மற்றபடி இத்தனை நாள் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சக்திவேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம முத்துவேல் சொல்கிறாரு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு என் தங்கச்சி குடும்பம் அவ்வளோ ஒன்றும் மோசமான குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்தது சக்திவேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்ன எல்லாமே பொய் தான், அவங்க கேஸ் கொடுத்தது எல்லாமே பொய் தான், அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே இருக்க தப்பை வந்து மறைக்கிறதுக்காக இவங்க மேலே பழிவாங்க பார்க்குறாங்க. இப்போ கூட கோர்ட்டு வாசல்னு கூட இல்லாமல் வாசலில் அந்த அம்மா வந்து என்கிட்ட பொய் சாட்சி சொல்லுச்சு, என் பொண்ணு பொய் சொல்லி அவங்கள பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவுமேனு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் விசாரிச்சுட்டு விட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. சரவணன் வந்து ஒரே தான் நம்ம சொல்லிட்டாரு, மறுபடியும் வந்து அவன் கூட என்னை சேர்ந்து வாழ மட்டும் சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் வேறு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்துடுறாங்க. ஜாமீனும் கிடச்சிருச்சு. இங்கே நம்ம பாக்கியமும் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஜாமீன் கிடச்சிருச்சுன்னா எங்களுக்கு போட்ட நகையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அந்த வேலை வந்து ஒரு புது பிரச்சனையாக உண்டாக போகுது. ஏன்னா அவங்க போட்ட கவரிங் நகை எல்லாமே தெரிய வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.